பாரம்பரிய வைத்தியத்தில் உள்காயத்துக்கான மருந்து தயாரிக்கும் முறையும் பார்க்க போகிறோம். விழுந்தாச்சா ஏதோ எங்கேயோ அடிபட்டிருக்கு அப்படின்னா இந்த மருந்தை வந்து கண்டிப்பாக செய்யுங்க. கத்தரிக்காய், வில்வ இலை, திப்பிலி, நல்லெண்ணெய் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். திப்பிலி, ஒரு கத்தரி பிஞ்சு, வில்வ இலை 3 நல்லா அரைச்சி எடுத்து இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது. நல்லா வடிகட்டிடணும். திப்பி இல்லாமல் நல்லா துணியில் வச்சு வடிகட்டிட்டிங்கனாக்கா சாராக மட்டும் எடுத்துக்கிட்டால் போதுமானது. இப்போ இது கூட சாரை விட கூட நல்லெண்ணெய் நிறையா இருக்கணும். ஒரு 20 மில்லி சாறு மருந்துனாக்கா ஒரு 30 மில்லியாவது எண்ணெய் இந்த சாரோடு கலந்து ரெண்டும் சேர்ந்து ஒரு 50 மில்லி இருக்கிற மாதிரி நீங்கள் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த அடிபட்ட வலி குத்தல் எடுக்கிற மாதிரி இருக்கிறது, ரத்தக்கட்டாக இருந்துக்கிட்டு அப்படியே எரிச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கும், வீங்கி போயிருக்கும், கலலை கட்டி மாதிரி இருக்கும். இது ஒரு 3 நாள் காலையில் நீங்கள் குடிச்சிட்டிங்கனாக்கா 1 மணி நேரம் கழித்து சாப்பாடு சாப்பிட்டுக்கங்க. மாமிச உணவுகள், புளித்த உணவுகள் வந்து சாப்பிட்றத தவிர்த்துட்டு சாப்பிட்டிங்கனாக்கா அந்த உள்காயம் அடிபட்ட வலி சரியாயிரும்.